அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கும் வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது கைரேகை சாஸ்திரத்தை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பொதுவாக எதிர்கால பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள யாருக்கும் ஒரு தனி ஆர்வம் எப்போதும் இருக்கும். அதிலும் நல்ல பலன்கள் நமக்கு எப்பொழுது ஏற்படும் என்பது ஒவ்வொருவருக்கும் இருப்பதும் நியாயம்தானே. எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள கால கணக்கீடு மூலம் பஞ்சாங்கத்தை பார்த்து ஜாதகம் கணித்து அதன் மூலம் பலன் தெரிந்து கொள்வது ஒரு முறையாகும். அதற்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இவைகள் சரியாக இருக்க வேண்டும். இதில் நேரம் கொஞ்சம் மாறுதலாக இருந்துவிட்டால் ஜாதக பலன் மாறிவிடும். அப்போ கணித்த ஜாதகமே தவறாகிவிடும். பல பேர்களுக்கு பிறந்த தேதியோ மாதம், வருடம், நேரமோ தெரிவதில்லை. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு தனது எதிர்காலம் தெரிய வேண்டும் என்றால் பெரியோர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அல்லவா, உள்ளங்கை நெல்லிக்கனி என்பார்கள். எனவே எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள காலக்கண்ணாடியாக ஒவ்வொருவருக்கும் பிறக்கும் போதே உங்கள் கை ரேகைகளில் பலன்களை தெரிந்து கொள்ள ரேகைகள் அமைய பெற்றிருக்கிறது. சில ரேகைகள் நிரந்தரமானதும் ஒரு சில ரேகைகள் தற்காலிக ரேகைகளாகவும் இரண்டு வகைப்படும். இதில் முக்கிய ரேகைகளான இருதய ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, விதி ரேகை என்ற தனரேகை, ஆரோக்கிய ரேகை, செல்வாக்கு ரேகை என்ற சூரிய ரேகை, கங்கண ரேகை இவைகள் மிகவும் முக்கிய ரேகைகளாகும். இந்த 6 ரேகைகள் ரொம்ப முக்கியம். இங்கே குறிப்பிட்ட ரேகைகள் அனைத்தும் ஒருவருக்கு மிகவும் சரியாக அமைந்துவிட்டால் அவரே ரொம்ப பாக்கியசாலி என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் அனைத்து சுபபோகத்தையும் அனுபவிப்பவராக இருப்பார்கள். இதில் இந்த விதி ரேகை, சூரிய ரேகைகள் பல பேருக்கு இருப்பதில்லை. ஒரு சிலருக்கு அப்படியே இருந்தாலும் அது சரியாக அமையாமல் ஆங்காங்கே விடுபட்டு அமைந்திருக்கும். ஒரு சிலருக்கு அது இருக்காது. சரி, இப்போ நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் முக்கிய ரேகை என்று சொல்லப்படும் இருதய ரேகையின் அமைப்பும் அதன் பலனும் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் புத்தி ரேகையுடன் சேர்ந்த இருதய ரேகையின் குறுக்கே நேர்கோடாக இருப்பதையும் அதற்கு சைமியன் ரேகை என்றும் அதன் பலன் எவ்வாறு இருக்கும் என்று கூட சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் கையில் சென்டரில் அப்படியே நேர கையை ரெண்டாக இருக்கிற மாதிரி சென்டரில் படுக்கை ரேகை மாதிரி அதை படுக்கை ரேகைன்னு சொல்லலாம். அதாவது புதன் மேட்டினுடைய விளிம்பில் இருந்து அப்படியே குறுமேடு தாண்டி குறுமேட்டையும் விளிம்பில் அப்படியே நேர கோடு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போகும். அப்போ அது மாதிரி ஒரு ரேகையை நம்ம சைமன் ரேகை என்று கூட சொல்வார்கள். அதுக்குள்ள பலன்களோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அதுதான் இருதயனுடைய முக்கியத்துவம். அதே மாதிரி தான் அந்த இருதய ரேகை ஒருவருக்கு எப்படி இருந்தால் அதற்கு என்ன பலன் இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். உங்கள் கையில் இருக்கும் அந்த இருதய ரேகை பாருங்கள். அதாவது இருதய ரேகை என்பது கையின் சுண்டு விரலுக்கும் கீழ் அரை அங்குலம், அதாவது அந்த சுண்டு விரலிருந்து கீழே ஒரு அரை அங்குலம் அல்லது ஒரு 3/4 அங்குலம் கீழே இறங்கி கீழே கையின் விளிம்பிலிருந்து, அதாவது சுண்டு விரலுக்கு கீழே விளிம்பிலிருந்து அந்த மோதிர விரல் சனி விரல், ஆள்காட்டி விரல் என்ற குறுவிரலுக்கு கீழே குறுமேடு வரை செல்லக்கூடியதாகும். இதுதான் இருதய ரேகையாகும். ரொம்ப முக்கியமான ரேகை. இந்த ரேகையானது உங்கள் கையில் ஆயுள் ரேகை, புத்தி ரேகையுடன் கீழ் செவ்வாய் மேட்டிற்கு கீழே ஒன்று சேர்ந்து இருப்பது நன்மை தராது. இப்போ இங்கே நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இந்த ரேகை நல்லா கவனிங்க. உங்கள் கையில் ஆயுள் ரேகை, புத்தி ரேகையுடன் கீழ் செவ்வாய் மேட்டிற்கு கீழே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? அப்படி ஒன்று கூடி இருக்குமானால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் ஏமாற்றம் தருவதாகவோ அதிர்ச்சி ஏற்படுவதால் மனம் பாதிப்புக்குள்ளாகி உடல்நிலை கோளாறுகளால் காலப்போக்கில் இதனால் அவருக்கு
அதன் கவலையால் இருதய பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளோடு உண்டாகும். சிலருக்கு ஆயுள் தோஷத்தை கூட கொடுக்கும். அடுத்து இருதய ரேகையில் சூரிய மேட்டிற்கு கீழ் துண்டுபட்டால் காதல் வசப்பட்டோ அல்லது திருமணத்திற்கு முன் தனக்கு தெரிந்த பெண்ணோ ஆணோ இவர்களிடம் தவறான உறவு வைத்து கொள்ளும் ஒரு நிலை கூட ஏற்படும். அது வெளியில் தெரிய வரும் சூழ்நிலை இருக்கும்போது இருதய கோளாறுகள் அதிகமாகி ஆபத்தை உண்டாக்கலாம். இப்போ அது மாதிரி சம்பவங்கள் உண்டாகும்போது சிலர் தற்கொலைக்கு கூட ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை எண்ணங்கள் உருவாகும். சிலர் இதுபோன்ற செய்யக்கூடாத செயல்களால் அவமானம் தாங்காமல் தவறான முடிவு கூட போக வேண்டியிருக்கும். அடுத்து இந்த ரேகையை பாருங்கள். இருதய ரேகை ஒரு சிலருக்கு புதன்மேட்டிலிருந்து ஆரம்பித்து சூரியன் சனி குருமேட்டிற்கு கீழாக கொஞ்சம் வில்லாக வளைந்து குருமேட்டின் விளிம்பில் முடியும். இத்தகைய அமைப்பு இருந்தால் இவர்களுக்கு முரட்டு சுபாவம் இருக்கும். மூர்க்கத்தனமாக எதையும் செய்வார்கள். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு மூர்க்கத்தனம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியதோட ஒரு செயலாக இருக்கும். தனக்கு வேண்டியதை பெற வேண்டும் என்றால் அதற்காக எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். அதாவது ஒரு இதை அடையணும் அப்படின்னா அதற்காக எதையும் செய்யறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. இவர்கள் செய்யக்கூடியது சரியோ தவறோ அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய தேவை என்னவோ அதுதான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் என்று நினைத்து செயல்படுவார்கள். இதுபோன்ற இவர்களின் செயலுக்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தை, சகோதரன், சகோதரி, பொண்டாட்டி, பிள்ளை, ஃப்ரெண்டு, எவராக இருந்தாலும் சரி தயவுதாட்சியம் இல்லாமல் பார்க்க மாட்டாங்க. அவர்களையும் இந்த அமைதிப்படை என்ற சினிமாவில் சத்யராஜ் அவர் பொண்டாட்டியவே போட்டு தள்ள சொன்ன மாதிரி இவர்களின் செயல்கள் இருக்கும். இதே இருதய ரேகை புதன்மேட்டிலிருந்து ஆரம்பித்து நேராக சென்று குருமேட்டின் கீழ் பகுதியில் இருந்தால், இப்போ இந்த ரேகை பாருங்கள், புதன்மேட்டிலிருந்து ஆரம்பித்து நேர குருமேட்டின் கீழ் பகுதியில் இருந்தால், அதாவது ஏற்கனவே நமது வீடியோவில் அந்த சைமன் ரேகன் என்று புதன்மேட்டிற்கு கீழ் விளிம்பிலிருந்து ஒரே நேராக குருமேடு விளிம்பு வரை கடைசி வரை அமையப்பெற்ற ரேகை சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரேகை மாதிரியே இது இருக்கும். ஆனால் இதுவும் அதே போன்று இருந்தாலும் கூட இந்த ரேகை புதன்மேட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அது புதன்மேட்டின் விளிம்பிலிருந்து கீழே இருந்தே அந்த கையினுடைய விளிம்பிலிருந்து ஆரம்பிக்கும், இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும். ஆனால் இந்த ரேகை அப்படி கிடையாது. இது புதன்மேட்டிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இந்த சிறு வித்தியாசம். அப்போது இது போன்ற ரேகை அமையப்பட்டவர்கள் யாருக்கும் தலைவணங்க மாட்டார்கள். கிடைக்காத அடைய முடியாத ஆசைகளை உள்ளடக்கி கொண்டு மன அழுத்தத்தில் இருப்பதோடு சில கெட்ட வழக்கத்தால் உடல் மெலிந்து சோர்வடைந்து செயலற்ற தன்மை கூட ஏற்படலாம். இந்த மாதிரி ரேகை உள்ளவங்க ஒரு சிலருக்கு இருதய ரேகை. இப்போ இந்த ரேகையை பாருங்கள், புதன்மேட்டில் விளிம்பிலிருந்து ஆரம்பமாகி சனிமேடு அருகில் கொஞ்சம் மேலே வளைந்து குருமேட்டில் நிற்கும். இது மாதிரி நிற்கிறது இல்லையா. ஒரு கிளை ரேகை மட்டும் பாருங்கள், சனிமேடுக்கு நேராக பிரிந்து சனி விரலின் முதல் அங்குலாஸ்தியில் அடிப்பாகத்தில் நிற்கும். அது மாதிரி இருக்கிறது இது. அப்போ இதே போன்று புத்தி ரேகையிலிருந்து பாருங்கள், ஒரு கிளை ரேகை ஆரம்பித்து கீழ் நோக்கி சுக்கிரமேட்டை தொட்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ரேகை அமைப்பை பெற்றவர்கள் எப்போதுமே தனிமையை விரும்புவார்கள். குடும்ப வாழ்க்கையில் அதிக நாட்டம் இருக்காது. தானே விரும்பி திருமணம் செய்து கொண்டாலும், வீட்டில் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும், மன வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாமல் இருந்து வாழ பிடிக்காமல் விவாகரத்து செய்துவிட்டு பிரம்மச்சாரியாக வாழக்கூடியவர் கூட இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ரேகை உள்ளவங்களாம் ஒரு மன வாழ்க்கையில் ஒரு அபிப்பிராயமோ இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லாமல் தனிமையை விரும்புவாங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் வெறுத்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வாழ பிடிக்காமல் டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. பிரம்மச்சாரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்குள்ள ரேகையினோட இந்த ரேகையை சொல்லலாம். அடுத்து இந்த ரேகையை பாருங்கள், அதாவது புத்தி ரேகை இல்லாமல் இருதய ரேகை புதன்மேட்டிலிருந்து ஆரம்பித்து ஒரே நேராக சென்று ஆயுள் ரேகையுடன் சேருவது மாதிரி இருக்கும் இந்த ரேகை. அப்போ இந்த மாதிரி சேருவது கெடுதல்களை உண்டாக்கும். இதுபோன்ற ரேகை அமைப்பு உள்ளவர்கள் நெடுநோக்கு சிந்தனைகள் குறைவாக இருக்கும்.
இளைய மனம் இருக்காது, கடுமையாக இருப்பார்கள். மனசை வந்து கடுமையாக வச்சுக்கிடுவாங்க. அதாவது ஒரு சிலரை சொல்வார்கள் இல்லையா, நீ என்னப்பா மனுஷன், உனக்கு இருதயமே இருக்காதா, கல் நெஞ்ச மாதிரி இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த நெஞ்சழுத்தக்காரர்கள்னு கூட சொல்லுவாங்க, அழுத்தமான நெஞ்சுன்னு கூட. இப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்களாக கூட அதற்கேற்றவர்கள் இவர்கள் பிறருடைய துன்பம் கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்வதில் அவ்வளவாக விருப்பம் இருக்காது. இவர்களை இரக்கம் காட்டாதவர்கள் என்று கூட சொல்வார்கள். பிறர் செய்யும் செயலின் குற்றம் குறை கண்டு அதிலிருந்து இவர்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அதாவது இந்த ரேகை உள்ளவங்க. அடுத்து இருதய ரேகை. சிலருக்கு நார்மலாக இருக்க வேண்டிய அளவை விட, இப்போ இந்த ரேகையை பாருங்கள், மெல்லிதாக இருக்கும். அப்போ அந்த மெலிசா அமைந்து விட்டால் அது மட்டும் கிடையாது, இடையிடையே துண்டுபட்டுருக்கு பாருங்கள், இடையிடையே துண்டுபட்டு, அதாவது 2-3 இடங்கள் கட்டாகி இருக்கும். ஆனால் ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் தெளிவாக நன்றாக அமைந்திருக்கிறது இந்த ரேகை. இப்போ நம்ம இருதய ரேகை தான் இது அவ்வளோ சரியில்லாமல் கெட்டிருக்கு. ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் நல்லா இருக்குது. நம்ம இப்போ வந்து இருதய ரேகத்தினுடைய பலனை தான் பார்க்குறோம் இல்லையா. அப்போ இருதய ரேகையினுடைய அமைப்புக்கு உள்ள குணாதிசயங்கள், வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத முக்கியமாக நம்ம இருதய ரேகையினுடைய சப்ஜெக்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து இந்த புத்தி ரேகையும் ஆயுள் ரேகையும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத இதில் ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி இருதய ரேகை வலுவில்லாமல் இருப்பதால் திறந்த மனம், தெளிவில்லாத ஒரு உள்ளமாக எதை எப்படி பேச வேண்டும் என்ற நிலை தெரியாமல் பேசக்கூடிய தன்மை கூட அவரோட காணப்படும். எதையும் தைரியமாக வெளிப்படுத்த யோசிப்பார்கள். அதாவது ஒரு சொல்ல, ஒரு பேச்சை யார்கிட்டையும் பேசணுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் தைரியம் வராது. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த கூட ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவர்களை பிறர் வந்து வெகுளி என்று கூட நினைக்க தோணும். அடுத்தவர்களிடம் சிறிய விஷயத்தில் கூட ஏமாந்து விடுவாங்க. அவங்க ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஏமாற்றிடலாம். அப்போ ஏமாற்றுக்காரர்களுக்கு இவர்களை போன்றவர்கள் தான் ஒரு பூனைக்கு எலி மாதிரி தெரியும். ஈஸியாக வேறு இந்த ஓடுறவனை கண்டா விரட்டுறவனுக்கு தொக்குங்கிற மாதிரி இவர்களை வந்து இந்த ஏமாற்றுக்காரர்கள் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இல்வாழ்க்கையில் இன்பம் காண்பார்கள். இது ஆண் பெண் இருவருக்கும் இது பொருந்தும். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கையமைப்பு கொண்டவர்கள், இந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டவர்கள் இருப்பார்கள். இருதய ரேகையில் நடுப்பகுதியில் தீவுக்குறி இருந்தால், இப்போ இந்த ரேகையில் பாருங்கள், தீவுக்குறி இருக்குது பாருங்கள், அவர்களுக்கு கோழைத்தனம் அதிகம் இருக்கும். அதாவது மிகவும் மென்மையான இதயம் கொண்டவராக இருப்பீர்கள். குழந்தை போல் மனப்பக்குவம் இருக்கும் இவர்களுக்கு. உங்களுக்கு ரொம்பவும் பிடித்தவர்களை பிரிவு ஏற்படும் போது இவர்களுக்கு ரொம்ப பிடித்தவங்க இருக்கிறாங்க, பழகணுங்க இருக்காங்க, இஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுடைய பிரிவு ஏற்படும் போது கூட வாழ்க்கையில் ஏற்படும் துக்க துயரங்கள் இதெல்லாம் ஏற்படும் போது மனம் தாங்காது. நம்ம இப்போ பழகுறோம், ஒரு சிலரை வந்து பிரிஞ்சிட்டாக்க அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இவங்க யாராவது உயிருக்கு உயிராக பழகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கூட, சாதாரண பழக்கமாக இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்தால் கூட, அவங்கள பிரியும் போது இவங்களுக்கு கொஞ்சம் தனக்கு தானே வந்து மனசு தாங்கலாமல் அழுதுருவாங்க. அதாவது ரொம்ப என்னமோ ரத்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் ஒருத்தரை பிரிகிற மாதிரி அப்படி ஒரு மனநிலை இருக்கும். அப்படி ஒரு மனம் இவங்களுக்கு தாழ முடியாது. ரொம்ப கவலை அடைவாங்க அவங்க. தேக ஆரோக்கியம் கெடலாம். அதனால் கூட ஆயுள் பலம் குறையலாம். இந்த மாதிரி ரேகை உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு மனப்பக்குவம் இருக்கும். அடுத்து இருதய ரேகை சந்திரமேட்டிலிருந்து சில வளைவுகளாக சென்று ஆயுள் ரேகை வரை அமைந்திருந்தால் புத்திசாலியாக இருப்பார்கள். பிறர் புகழ்வதை விரும்பக்கூடியவராக இருப்பார்கள். அதாவது அடுத்தவங்க புகழ்ந்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருப்பாங்க. ஆனால் இவர்கள் ரகசியங்களை காப்பாற்ற முடியாதவராக கூட, ஒரு ரகசியத்தை காப்பாற்ற முடியாது, வாயில் நிற்காது, உடனே எதாக இருந்தாலும் சொல்லிடுறது. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். இந்த ஒளியை தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒழிஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரை வந்து வாயினால் இவருடைய கெட்ட செயல்களை அல்லது பேச தெரியாத பேச்சுகள் மூலம் இவரை யாருன்னு இவரே காட்டிக்கிடுவார். களவாங்க தெரிந்தவன் வந்து அதை மறைக்க தெரியாமல் அகப்பட்டுக்கிட்டு உள்ள மாதிரி ஒரு கெட்டிக்காரத்தனமாக ஒன்று செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் இவரே சொல்லிடுவார். அப்போ இவர்களின் போக்கு இந்த மாதிரி இருக்கும். எதையும் விட்டு கொடுக்காமல் பேசும் தன்மை உள்ளவராக கூட அவர்கள் இப்போ வாதம் செய்வதில்லை, பிரச்சனை பண்ணுறதில்ல, எதிர்வாரம் பண்ணுறது, அது மாதிரி குழந்தை செல்வங்க உள்ளவராக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பிள்ளைகளினுடைய நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், குழந்தை செல்வங்கள் இருக்கும் நல்லா. இவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் நிறைந்ததாகவே கடைசி வரைக்கும் துயரங்கள் இதில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையே இருக்கும். அடுத்து இருதய ரேகை
சிலருக்கு புதன்மேட்டில் ஆரம்பித்து குருமேட்டின் மேல் ஏறி 2-3 கிளைகளாக அமைந்திருக்கும். இப்போ இங்கே இருதய புதன்மேட்டிலேருந்து ஆரம்பித்து தானே போகுது, குருமேடு வரைக்கும் போகுது. குருமேட்டில் ஏறி அந்த முடிவில் 2-3 கிளைகளாக கூட சிலருக்கு அமையும். அப்போ அந்த கடைசி முடிவில் அது மாதிரி இருக்கும். குருமேட்டிற்கு கீழே அந்த மாதிரி அமையப்பெற்ற சிலருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த காரியத்தையும் செய்து முடித்து பாராட்டை பெறும் ஒரு திறமைசாலிகளாக கூட இவங்க இருப்பாங்க. அந்த செய்து முடித்த வேலைகளுக்கு ஒரு பாராட்டு, புகழ் இதெல்லாம் கிடைக்கும். இவர்கள் எழுத்து, இலக்கியம், கவிதைகள், கதைகள் போன்றவைகள் கூட சிறப்பான அம்சத்தை பெறக்கூடியவர்கள். நல்ல மனமும் நாகரிக போக்கும் உடையவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் முறையான ஒரு முன்னேற்றத்தை பெற்று நல்ல மனைவி, குழந்தைகளை உடையவராக இருப்பார்கள் இவர்கள். சிலர் விரும்பிய பெண்களை திருமணம் செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கை கூட அமையும். இவர்கள் போடும் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், பிளான் எதாக இருந்தாலும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவே நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பிளானாக, ஐடியாவாக இவங்க திட்டங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி வெற்றியும் காண்பாங்க. எனவே இது போன்ற கைரேகை அமைப்புகள் உள்ளவர்கள் யோகசாலிகள் என்று கூட அது சொல்லலாம். அப்போ நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.